ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பொரிக்கடலையை வச்சு பண்ண போகிறோம். இந்த சீசனில் நம்ம வீட்டில் நிறையவே பொரிக்கடலை இருக்கும். பொரிக்கடலை எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி ஒரு முறுக்கு ரெசிபி பொரிக்கடலையிலேருந்து செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 2 கப் பொரி, 1/4 கப் பொட்டுக்கடலை இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் பொரியும் பொட்டுக்கடலையும் அரைச்ச மாவு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சக்கப்புறம் 1 கப் இருந்தது. அதே அளவு, அதே 1 கப் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு, நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணக்கப்புறமா கொஞ்சமாக உருக்கின வெண்ணெய் இல்லாட்டினா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். வெதுவெதுப்பாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முறுக்கு மாவு பதம் வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் பொரிக்கடலை மாவு, 1 கப் அரிசி மாவுக்கு 200 ml தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முறுக்கு மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம முறுக்கு செஞ்சிடலாம். முறுக்கு அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவை கொஞ்சமாக எடுத்து முறுக்கு அச்சில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முறுக்கு பிழிஞ்சிடலாம். ஒரு கரண்டி மேலே முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றிட்டு மாவை கட் பண்ணிடலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்க முறுக்கை ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கோங்க. இது நல்லா வேகணும். முறுக்கை நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த ஒரு சைடு வெந்தோன்னே இன்னொரு சைடு திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம முறுக்கை இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். எல்லா முறுக்கையும் இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் முறுக்கை எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்திங்கன்னா ப்ரௌனாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லை உங்களுக்கு வெள்ளையாகவே வேணும்னா இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா முறுக்கையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே மீதி உள்ள எல்லா முறுக்கையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக வச்சு ஒரு பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். முறுக்கச்சு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். இன்றைக்கி நான் 3 ஓட்டை உள்ள முறுக்கச்சு எடுத்து அதில் மாவு சேர்த்து முறுக்கு பிழிஞ்சு சுட்டிருக்கேன். இப்போ நம்ம மீதி உள்ள முறுக்கையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது 2 ஓட்டை உள்ள முறுக்கச்சு அதில் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி தான் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி ப்ரௌன் கலரில் உங்களுக்கு முறுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்திங்கன்னா ப்ரௌன் கலரில் உங்களுக்கு வந்துடும். இந்த எண்ணெய் சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கினக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. பொரிக்கடலை முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொரிக்கடலையை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ரெசிபி செய்யலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரியா வீட்டு சமையலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.